இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 51 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சாஸ்கேவை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்ட்டு நருட்டோ போய் கேட்பான். விசிட்டர்ஸ்லாம் போக முடியாதுன்னு சொல்லி செம்ம ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும். நருட்டோ ஹாஸ்பிட்டலும் கூட பார்க்காம கத்திட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கக்காஷி வந்துருவாரு. இது ஹாஸ்பிட்டல்ரா, கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நருட்டோ வேகமாக ஓடி வந்து கக்காஷி, நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிட்றதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, எனக்கு வேற சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்ப நீங்க சாஸ்கேக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க போறீங்க, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நருட்டோ பயங்கரமா கத்துவான். இவர் இப்படி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் உனக்காக ஸ்பெஷலா வேற ஒரு ட்ரைனரை அலாட் பண்ணியிருக்கேன். யாரா அந்த ட்ரைனர்னு திரும்பி பார்த்தோம்னா, அட நம்ம எபிசு சென்சே. பாத்தீங்கன்னா இவரை பார்த்தோன்னே இவன் க்ளோஸ்ட் பர்வர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துவான். அதை கேட்ட அவருக்கு என்னடா இது இவ்வளவு அவமானப்படுத்துறான் அப்படின்னு நினைப்பாரு. எபிசு ரிட்டர்ன்ஸ் நருட்டோஸ் டஃபஸ்ட் ட்ரைனிங் எட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோவை பார்த்ததே ரொம்பவுமே ஷாக்கிங்காக ஃபீல் பண்ணுவான். இவன் எங்கிட்ட ஆல்ரெடி தோத்து போயிருக்கான், இவன் என்ன விட வீக்கரான ஆளு அப்படின்லாம் சொல்லி கத்துவான். என்ன ஒன்ன விட வீக்கா, என்னடா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கக்காஷி திங்க் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா இவனோட ஹாரம் ஜுட்ஸுல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிப்பான் இல்லையா எபிசுவை, அதை சொல்ல வருவான். ஹாரம் ஜுட்ஸுவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஐயோ, இவன் பேசினாலும் நம்ம வண்டவாளம்லாம் தண்டவாளமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூட வச்சு, நீ எது கேட்டா நான் வாங்கி தரேன், நீ கொஞ்சம் வாயை மூடுறா, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அடக்க பார்ப்பாரு நருட்டோவை. இதுக்கப்புறமா நருட்டோ இருந்துட்டு கக்காஷியை பார்த்து, எனக்கு சுத்தமா புரியல, ஏன் எபிசு இவங்க என் கூட வரதை நினைச்சாலே எனக்கு காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவோம். இதுக்கப்புறமா கக்காஷி இருந்துட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, டீம் 7லயே ரொம்பவுமே பேசிக் ஸ்கில்ஸ் கூட அவ்வளவா தெரியாத ஆள்னா அது நீ தான் நருட்டோ, அதனால அவர் சொல்றதை கேளு, அதே மாதிரி உன்னோட பேசிக் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. ஓ, அப்ப நான் சாஸ்கே சக்குராவை விட வீக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல, நீ என்ன ஜுட்ஸு வேணாம் பண்ணி எப்படி வேணாமு அதை நீ பண்ணலாம், ஜெயிக்கலாம், ஆனா பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உன்னால அதை இன்னுமே சூப்பரா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவாரு. இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கங்க எபிசோ அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே கக்காஷியோட மனசுக்குள்ள என்ன தோணும்னா, இது கொஞ்சம் ஹார்ஷா இருந்தாலுமே நீ டெவலப் ஆகணுங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு நடந்து போவாரு. இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நருட்டோவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப தாங்க முடியாம இருக்கும். அது ஏன் நீங்க வந்தீங்க, நீங்க என்ன விட வீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எபிசோ வந்துட்டு, இங்க யாரடா நீ வீக்குன்னு சொல்ற அப்படின்பா. என் பக்கத்துல யார் நிக்கிறா, நீ தான்டா வீக் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடம்ல செம்ம ஃபன்னா தான் போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆர்கியூங்கல எபிசு வந்துட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, பேசாம ஒரு விஷயம் பண்ணலாம், நீங்க வந்து ஓடாமை, நான் எப்படியா இருந்தாலும் சீக்கிரமாவே உன்னை ஃபாலோ பண்ணி உன் பின்னாடியே நிப்பேன், எப்ப நீ என் கண்ணுக்கே தெரியாம போறையோ அப்பவே நான் இந்த ட்ரைனர் ஒர்க்ல இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு எலைட் ஜோனின் லெவல்ல இருக்கவர் இந்த விஷயத்தெல்லாம் மறுத்து பேச மாட்டோம், நானே கக்காஷி கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி உனக்கு வேற ஒரு ட்ரைனர் அரேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லுவார். வாக்கு மாறக்கூடாது அப்படின்ட்டு நருட்டோ ஓட ஆரம்பிப்பான். எபிசு பாத்தீங்கன்னா ஈஸியாவே நருட்டோ கண்டுபிடிச்சு தான் இருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்மோக் பாம்பை யூஸ் பண்ணி நருட்டோ எஸ்கேப் ஆகி போவான். இன்னுமே சேஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோவே மனசுக்குள்ள நினைப்பான், என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு எலைட் டியூட்டர், அதனால அவர் அந்த இடத்துல குட்டாக தான் இருக்காருன்னு திங்க் பண்ணுவான். இருந்தாலுமே எபிசு விட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு வந்து நருட்டோக்கு விருப்பம் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி தப்பிச்சான்னு சொல்லிட்டு இந்த ஃபீமேல் கெட்டப்பில் நிற்கிற அந்த போஸ்டருக்கு முன்னாடி போய் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்பான். நல்ல ஐடியா தான், இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி எபிசு கண்டுபிடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகி போவான். எபிசுவும் பின்னாடியே துரத்திட்டு போவாரு அவரோட ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இல்யூஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நருட்டோ செம்மையா மாட்டிட்டு செம்ம ஃபன் பண்ணுவான். குறிப்பா நருட்டோ ஓடிட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எபிசு வந்து நிக்கிற மாதிரி வந்து இல்யூஷன்ஸ் வரும். உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவான். நருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பிலேயே மோதி கீழே விழுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுல ஒருத்த முடிஞ்சான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கணும் வலை போட்டு பிடிச்சி ரெண்டாவது முடிஞ்சான், மூணாவது இருக்கணும் தலையோட வச்சு அமுத்துவாரு, மூணாவது ஆள் முடிஞ்சான், நாலாவது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த செவத்துக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருப்பான், அவனும் முடிஞ்சான்னு சொல்லி அடி போட்டு பட்டை நிமித்திட்டு போயிட்டு இருப்பாரு எபிசு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு, அப்பா சாமி முடியலடா ஓடிட்டே இருக்க மாதிரிடான்ட்டு இருப்பான் நருட்டோ. இந்த இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா எபிசு வந்துருவாரு, தண்ணிக்குள்ள விழுந்துருவான் நருட்டோ. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் மைண்ட்குள்ள ஸ்ட்ராங்காக அவன் பிலீவ் பண்ணுறது என்னன்னா, என்ன ட்ரைன் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கக்காஷி தான் பண்ணும், வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்காக நான் உங்களை நாக் அவுட் பண்ணுறக்கும் தயங்க மாட்டேன்ட்டு எபிசு அட்டாக் பண்ண வருவான். கக்காஷி சொன்ன மாதிரி இவன் நம்பர் 1 அன்பிரடிக்டபிள் நிஞ்சா தான்.
அப்படின்னு நினைப்பாரு எபிசு. பார்த்தீங்கன்னா அடிக்க வரும்போது அந்த இடத்துல விட்டு டக்குன்னு ஃபேட் ஆயிடுவாரு. அது என்ன க்ளோனா அப்படின்னு சொல்லி நருட்டோ திரும்பி பார்ப்பான். இந்த இடத்துல திரும்ப எபிசு வந்து நிற்பாரு. இந்த விளையாட்டு இதோட முடிஞ்சது நருட்டோ அப்படின்பாரு. நருட்டோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவான். இதுக்கப்புறமா எபிசு வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி ராமன் வாங்கி கொடுப்பாரு. இந்த இடத்துல அவர் மெயினாக சொல்ற விஷயம் என்னன்னா, கக்காஷி வந்து ஆல்ரெடி உங்களோட டீம் விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நானும் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நீ உன்னோட நிஞ்சா வேல உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் குவாலிட்டி இல்லாத விஷயம்னாலே நீ உன்னோட சக்ராவை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாதுங்க விஷயத்த சொல்லுவார். அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா சக்குரா தான் பார்த்தீங்கன்னா இவங்க டீம்லேயே வந்து சக்ரா கண்ட்ரோலில் சூப்பராக இருப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். அவளுக்கான சக்ராவை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி அவளால் பேசிக்காக 5 க்ளோன்ஸ் கொண்டு வர முடியும். அதே மாதிரி சாஸ்கே வந்து முக்காவாசி தூரத்துக்கு நார்மல் சக்ரா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எஃபர்ட் போட்டு அவனால் ஒரு 5 ஷேடோ க்ளோன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ வந்துட்டு சிரிக்க ஆரம்பிப்பான். எனக்கு தெரியும் சாஸ்கேலாம் அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது அப்படின்ட்டு அவனை நக்கல் அடிப்பான். இதை பார்க்குற எபிசு வந்துட்டு ஏன்டா இதெல்லாம் சிரிக்க நேரமாடா, இவங்க 2 பேர்த்த விட நீ ரொம்ப மோசமாக இருக்கடா. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு பாதி அளவுக்கு தான் நார்மலாக யூஸ் பண்ண வேண்டிய சக்கரா யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் செட்டைனா கஷ்டப்படுவேன். அப்புறம் இருக்கிற எல்லா சக்கராவையும் போட்டே உன்னால் வெறும் 2 க்ளோன்ஸ் தான் கொண்டு வர முடியும். அதுக்கே நீ ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் நீ யூஸ் பண்ணுற சக்கரா லெவலை சக்குராவோ சாஸ்கேவோ யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அவங்க 10 ஷேடோ க்ளோன்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இந்த இடத்துல என்னதான் எபிசு வந்துட்டு சாஸ்கே சக்குரா அளவுக்கு இவனால் ஷேடோ க்ளோனை பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொன்னாலும் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுல தலைவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அது இப்போ வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல எபிசு சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து அவங்களோட கம்பேர் பண்ணி சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் சும்மா ஒரு சேம் ஜுட்ஸு வந்து நீங்க 3 பேர் யூஸ் பண்றதுல எவ்வளோ வேரியன்ட் இருக்குங்கிற விஷயத்த தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாரு. மெயினாக எபிசு சொல்ற விஷயம் என்னன்னா, நீ உன்னோட சக்கராவையும் அதிகமாக யூஸ் பண்ற, அதே மாதிரி உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையுமே அதிகமாக இதில் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நருட்டோ செம டென்ஷனாக இருப்பான். இருந்தாலும் நான் அவங்க 2 பேர்த்தோடையுமே பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த இடத்துல எபிசுவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஜ் ஆகி சாதாரண மனுஷனுக்கு இருக்கிறத விட ஜாஸ்தியான ஸ்டெமினாவும் சக்கராவும் தாண்டா உனக்கு இருக்கு அப்படின்னு கத்துவாரு. இது பார்த்தீங்கன்னா நருட்டோக்கே ரொம்பவுமே புரியாத விஷயமா இருக்கும். எபிசுவோட மனசுக்குள்ள ஓடுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் உடம்புக்குள்ள அந்த 9 டைல்ஸோட சக்கரா இருக்கும் போது அதோட சக்கரா தானே இவனுக்கு ஒரு ஆர்ஜினாவே இருக்கும். இவனோட ஸ்டெமினாக்கு காரணமும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. வெறும் இந்த 9 டைல் ஃபாக்ஸ்னால மட்டுமே வந்து நருட்டோக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இருக்கிறது கிடையாது. அதை வந்து நான் இந்த இடத்துல மெயினாக சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸில் வந்திருக்காது. இது நானாக வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு உசுமாக்கி கிளான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனோட சக்கரா லெவலுங்கிறது வெறித்தனமாக இருக்கும். இதுக்கப்புறமா எபிசு வந்துட்டு நருட்டோ உன்னோட திறமை பற்றி எனக்கும் உனக்கு 2 பேருக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி நான் அதை கேரண்டியும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல நருட்டோ ரொம்ப சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறமா சேவா நம்ம போய் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராமன் கடையில் இருக்கவர், சார் உங்கள் பில்லை கட்டிட்டு போங்க அப்படின்பாங்க. பார்த்தீங்கன்னா நருட்டோ ஏகப்பட்ட ராமன் சாப்பிட்ருப்பான். செம டென்ஷன் ஆயிடுவார். காசு ஏகப்பட்ட காசு போயிடும். நருட்டோ அப்படின்னு செம ரேஜோட கற்றுவாப்பில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு போகலான்ட்டு கிளம்பி இருப்பாங்க இல்லையா. எங்கே போவாங்கன்னா இந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கும் தெரியுங்களா, அந்த பப்ளிக் பாத்ரூம் மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சுடுதண்ணியில் குளிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த குளிக்கிற விஷயம்ல என்னோட ட்ரைனிங் பார்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் பாத்ரூம் பக்கமாக போவான். இதை பார்க்குற எபிசு வந்துட்டு இந்த மாதிரி இன்டீசென்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணாத நருட்டோ அப்படின்னு சொல்லி கத்துவார். இந்த இடத்துல நருட்டோ மனசுக்குள்ள ஓடுற விஷயம் என்னன்னா, நான் என்ன அவங்களெல்லாம் ஒளிஞ்சது எட்டி பார்த்துட்டாடா இருக்க போகிறேன். உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்துல ரொம்பவுமே பெர்வர்ட்னா அது இவன் தான். ஆனால் என்ன சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு நடந்து வருவான். என்னடா அந்த லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எபிசு கேட்பாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நருட்டோ சமாளிச்சுக்குவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு நான் எப்படி குளிக்கிறதுங்கிற மாதிரியான ட்ரைனிங் இது கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த இடம் தான் நமக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் இங்கே வந்தோம், வேற என்ன காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இதுதான் அதுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லுவார். என்ன இப்போ நான் போய் என்ன குளிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பான். டே இது ட்ரைனிங்டா அப்படின்னு சொல்லிட்டு எபிசு அவனை பார்ப்பாரு. இந்த இடத்துல முதல்ல நமக்கு என்ன வேலை, இங்கே என்ன ட்ரைனிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நருட்டோ கேட்பான். நான் உனக்கு எப்படி தண்ணியில் நடக்குதுன்னு சொல்லி தரப்போகிறேன் அப்படின்பாரு எபிசு. நருட்டோனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கவே முடியாது. முதல்ல உங்களுக்கு நடக்க தெரியுமா அப்படின்னு கேட்பான். இந்த இடத்துல செம டென்ஷன் ஆயிடுவாரு. கக்காஷி வந்து உனக்கு இந்த ட்ரீல கிளைம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்ததா சொன்னார். அதுவும் கைகள் யூஸ் பண்ணாமல் சக்கரோ கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலில் கொடுத்து மேலே ஏறி இருப்பீல, அந்த மாதிரியான ட்ரைனிங்கில் நீ எடுத்துக்கிட்டதா கக்காஷி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, அதெல்லாம் நான் மறந்துருப்பேன் அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபிசு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ மரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு ஆப்ஜெக்ட், அதனால உன்னோட சக்கரா பேலன்ஸுங்கிறது ஒரு ஈக்குவலாக இருந்தால் போதும். ஆனால் வாட்டருங்கிறது ஒரு ஃப்ளோட் சர்ஃபேஸ், அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சக்கராவை ஃப்ளோட் பண்ணுறக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நருட்டோக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ட்ரீ வந்து ஃபிக்ஸட் ஆப்ஜெக்ட்டுங்கனால டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இதே வாட்டர் சர்ஃபேஸுங்கும் போது அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ளோட்டிங் விஷயங்கள்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அந்த பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்களெல்லாம் இந்த இடத்துல எபிசு சென்சே அவரோட காலில் பார்த்தீங்கன்னா சக்கராவை பில்ட் பண்ணி
அதை வந்து ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் சக்கராவை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு தண்ணியில் நடந்து காட்டுவார். ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நருட்டோவும் அதே விஷயத்த ட்ரை பண்ணுவான். ஆனால் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே 60 டிகிரி செல்சியஸ் வாட்டர் இருக்கு, இதுக்குள்ள நீ இப்படி விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி வெந்து போயிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நருட்டோ ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான். இந்த இடத்துல எபிசு பார்த்தீங்கன்னா கோனோஹாமருவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த விஷயங்களை யோசிப்பாரு. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கோனோஹாமரு கிட்ட மாறி இருக்கும். அதே மாதிரி எபிசு வந்துட்டு நீங்க இப்ப ஹொக்காகேவை அட்டாக் பண்றதுக்கு போலியான்லாம் கேட்பான். இதை கேட்கிற கோனோஹாமரு வந்துட்டு இல்ல நான் அதுக்கு போகல அப்படின்னு சொல்லுவான். சரி இதுதான் கரெக்ட், நீங்க சீக்கிரமாவே ஹொக்காகே ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லி தரேன் அப்படின்னு எபிசு சொல்லுவாரு. இதை கேட்ட கோனோஹாமரு வந்துட்டு நருட்டோ அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இதுக்குன்னு ஷார்ட் கட்ஸ் எல்லாம் கிடையாது, நான் ஹொக்காகே ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் தான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கோனோஹாமரு இங்கே எபிசு கிட்ட சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபிசு வந்து நருட்டோ பார்க்குற பார்வையே மாறி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நருட்டோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தண்ணியில் நின்றுட்டு தான் இருப்பான். இதை நோட் பண்ணுற எபிசு வந்துட்டு உண்மையாமே இந்த பையன் பரவாயில்ல, சீக்கிரமாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறான், இந்த சக்ரா கண்ட்ரோலை இந்த அளவுக்கு சீக்கிரமாக குயிக்காக யாரும் கற்றுக்கிட்டது கிடையாது, ஆனால் இந்த பையன் கரெக்டாக பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணுவார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஷார்ட்கட் எதுவும் கிடையாதுன்னு நீ தான் கோனோஹாமருக்கு டீச் பண்ண, உண்மையாக சொல்லணும்னா நீ வந்து ஒரு கிரேட் டீச்சர், அதுவும் என்னை விட உண்மையாமே பல மடங்கு நல்லா ஸ்மார்ட்டான டீச்சர் தான் நீ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மனசில் நினைப்பாரு. இந்த பையன் டீமன் ஃபாக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஹிடன் இன் த லீவ்ஸ் வில்லேஜோட மதிக்கத்தக்க ஒரு நிஞ்சா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாப்ல. இந்த இடத்துல நருட்டோ ஒரு பக்கமா கை காமிச்சிட்டு கீழே விழுவான். இந்த இடத்துல எபிசு திரும்பி பார்ப்பாரு, என் தலைவன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கேரக்டரான ஜிராயாவை இங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின், 3 லெஜெண்டரி சனின்ல ஒருத்தர் தான் ஜிராயா. 3 லெஜெண்டரி சனின் யாருன்னா ஜிராயா, ஒரோச்சிமாரு, சுனாடே. உண்மையை சொல்லணும்னா லெஜெண்டரி சனின் 3 விதத்துல 3 விதத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எபிசு இருந்துட்டு டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அதே மாதிரி எங்க இருந்து வந்தேன்னு தெரியாது, ஆனா விமன்ஸை இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு அட்டாக் பண்ண போவாரு. இந்த இடத்துல ஜிராயா திரும்பி பார்த்துட்டு டேய் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட சமன் பண்ணி அது மூலயமா எபிசுவை அட்டாக் பண்ணுவாரு. இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்க நருட்டோவுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும். இவர் எபிசுவை டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஜிராயாவை பார்த்து இந்த ஆளு எபிசுவோட ஷேம்லெஸ்ஸான பர்வெட்டா இருக்கானேன்னு பார்ப்பான். இந்த இடத்துல ஜிராயா சிரிப்பாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶ